ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தினமுமே எங்கே போயிட்டு வந்தாலுமே ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணு, கை காலை கழுவு, அப்போ தான் நம்ம உள்ளுறுப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். அதே மாதிரி நம்ம கண்ணை கழுவுறோம், காதை கழுவுவோம், குளிக்கும் போது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். ஆனால் நம்மளுடைய நாக்கை அவ்வளவா கவனிச்சதே கிடையாது. பல பேர் க்ளீன் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா டங் கிளீனர் அப்படின்னு ஒன்று வாங்கி வச்சுட்டு அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அல்லது பிளாஸ்டிக்கில் வருது, அதை போட்டு தினமுமே நாக்கை வலிக்கிறாங்க. இது சரியான முறையான நிச்சயமாக தவறான முறை தான். அப்போ நாக்கை நம்ம எப்படி இயற்கை முறையில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா, தினமுமே நம்மளுடைய விரல்களில் பவுட்ரு, அதாவது நாட்டு மருந்து கடையில் பற்பொடியை தொட்டு தான், அல்லது உங்கள் வீட்டில் சாம்பல் இருக்கா அந்த பற்பொடியை தொட்டு விரல்களில் தான் உங்கள் நாக்கை க்ளீன் பண்ணணும். அல்லது எனக்கு இந்த மாதிரி எனக்கு க்ளீன் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய பற்களை வச்சுக்கிட்டே நாக்கை க்ளீன் பண்ணணும். இந்த பற்களில் நாக்கை வெளியே நல்லா நீட்டிட்டு நம்ம பல்ல வந்து முன்னையும் பின்னையும் நாக்கை உள்ளே எண்ணியும் இருக்கும்போது நாக்கு க்ளீன் ஆகும். இது இல்லாமல் நல்லா நாக்கை பெண்ட் பண்ணியும் சைடில் ரைட்டு, அதாவது இடது பக்கம் வலது பக்கம் நாக்கை மடிச்சுட்டு பல்லால் நம்ம க்ளீன் பண்ணாவே நாக்கு சுத்தமாக இருக்கும். இதுவே போதுமானது. நாக்கை நீங்கள் தினமுமே இந்த பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டீலில் போட்டு வலிக்கிறதுனால உங்களுடைய உள் உறுப்பான இருதய மேலுறை, பெரிகார்டியம் மெம்பரேன், பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பலவீனம் அடைய ஆரம்பிக்கும். இந்த இருதய மேலுறை பலவீனம் அடைய ஆரம்பிச்சதுன்னா ஈஸியாக உங்களுடைய இருதயம் சீக்கிரமாக பலவீனம் அடைஞ்சிடும். அதனால் அவங்க இருதயத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா அவங்க நாக்கை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்போ கம்பல்சரி இந்த டங் கிளீனர் வச்சு க்ளீன் பண்ணாமல் உங்கள் விரல்கள் அல்லது உங்கள் பல்களால் நாக்கை க்ளீன் பண்ணும்போது இருதயம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும். நன்றி.